வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, வெற்றிமாறனுடன் இணையும் வெறித்தனமான கூட்டணி, எஸ்டிஆர் நடிப்பில் அடுத்த படைப்பு என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் சார் தனுஷ் நடிப்பில் வெளியான பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன் இந்த மாதிரி உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியவர். அந்த தொடர்ந்து சூரிய நடிப்பில் விடுதலை திரைக்கதையை இயக்கினார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதற்கிடையே வெற்றிமாறன் சிம்புவை வச்சு ஒரு படம் இயக்க பலமுறை திட்டம் தீட்டினாராம். வடசென்னை படத்தில் தனுஷின் கால் ஷீட் கிடைக்காதனால சிம்பு நடிப்பில் தான் வடசென்னை படத்தை இயக்க இருந்தாராம் வெற்றிமாறன். ஒரு சில காரணங்களால் வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி இணையாமல் போனது அதற்கு முன்னதாக ஒரு முறை சிம்புக்கு கதை ஒன்றை தயார் செஞ்சு வச்சுருக்காராம் வெற்றிமாறன். இப்போ அந்த கூட்டணி இணைய முடியாமல் போன காரணத்தால் இனிவரும் காலத்தில் சிம்பு வெற்றிமாறன் இயக்குவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம நடிகர் சிம்பு தற்போது கமல் சாரோட தயாரிப்பில் உருவாகும் எஸ்டிஆர் 48 படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது அடுத்து எஸ்டிஆர் 48 திரைப்படத்தில் இணைய இருக்காங்களாம். மேலும் கௌதம் மேனன் இயக்கும் இதுவரை 3 முறை இணைந்திருக்காங்க. இது 3வது படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. 4வது முறையாக இணைய இருக்கும் படத்தை வெல்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்களாம். இதுவாகவும் மாபெரும் வெற்றியை பெறணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம தனுஷ் சாரோடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆன மாதிரி நம்ம சிம்பு சார் கூடயும் கௌதம் வெற்றி மேனன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.